இன்று நாம் தூய செபஸ்தியார் பற்றி அறிந்து கொள்ளலாம். செபஸ்தியார் ரோமானிய பேரரசில் உயர் பதவியில் இருந்த ஒரு வீரர். அவர் ரோமானிய பேரரசின் பாதுகாவலர்களான பிரிட்டோரியன் காவலர்களின் தளபதியாக இருந்தார். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்பங்களுக்கு ஆளாகினர். ரோமானிய பேரரசர் கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தினார். செபஸ்தியார் தனது உயிரை பணயம் வைத்து துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்து வந்தார். அவர் கடவுள் மேல் வைத்திருந்த தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் ஒருபோதும் தயங்கவில்லை. ரோமானிய பேரரசர் செபஸ்தியாரின் கிறிஸ்தவ நம்பிக்கையை அறிந்தபோது அவரை மரத்தில் கட்டி அம்புகளால் சுட்டுக் கொல்லுமாறு உத்தரவிட்டார். ஆனால் அந்த கொடூரமான தாக்குதலிலிருந்து செபஸ்தியார் உயிர் தப்பினார். ஆனால் அவர் கடவுள் மீது கொண்ட தனது நம்பிக்கையில் உறுதியாக நின்று ரோமானிய பேரரசரை சென்று சந்தித்து கிறிஸ்தவத்தை துன்புறுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். இதனால் கோபமடைந்த பேரரசர் செபஸ்தியாரை கொல்லுமாறு உத்தரவிட்டார். தன் உயிரை பணயமாக கொடுத்து கிறிஸ்துவின் நல்ல செய்திகளை பரப்பிய செபஸ்தியார் இன்றும் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். செபஸ்தியார் போல் நாம் அனைவரும் தைரியமாக வாழ்ந்து நம் நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். மேலும் கிறிஸ்துவின் வாழ்வு மற்றும் பிற துறவறத் தலைவர்கள் பற்றி அறிய எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி.